தாப்பேன். ஐயா நம்முடைய தகப்பன். அவர் நம்ம தப்பு செய்தா, நான் தப்பு செய்தால் அடிப்பாரு. அவர் நம்மை அடிப்பார். இன்னொருத்தன் தப்பு செய்தா, இன்னொரு தப்பு செய்தால் விட்டுறாரு, விட்டு விடுவார். அவன் விட்டனால நீங்க பயப்படாதீங்க. விட்டனால் நீங்க பயப்பட வேண்டாம். அடி வாங்கணும்னா பிள்ளை, அடி வாங்குறதுனா பிள்ளை, அடி வாங்காத வேசியின் பிள்ளை. அடி வாங்காதவன் வேசியின் பிள்ளை. எத்தனையோ அடி நாங்க வாங்கியிருக்கோம். அடி நாங்கள் ஐயா கிட்ட வாங்கியிருக்கிறோம். ஆண்டு எத்தனையோ தண்டிச்சிருக்காரு. கடவுள் எத்தனையோ பேர் தண்டிச்சிருக்காரு. எங்களுக்கு கடவுளை பற்றி பயம் சும்மா இல்ல. கடவுளை பற்றி பயம் எங்களுக்கு சும்மா இல்ல. தப்பு செய்தா போற வழியில அடிப்பார். தப்பு செய்தால் போற வழியில அவர் அடிப்பார். அதனால ஆகினாலே கடவுளுக்கு பயப்படும் பயம் தான் பெரிய ஞானம். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் தான் பெரிய ஞானம். உச்ச படிப்பு, உச்ச படிப்பு. கடவுளுக்கு பயப்படும் பயம், கடவுளுக்கு பயப்படுகிற பயம். கடவுளத்துல மாப்பு கேட்கிறது, மாப்பு பாவத்துக்காக கேட்க வேண்டும். சொல்ல அர்த்தம் என்ன? முறையோ சொல்ல அர்த்தம் என்ன? ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பாவி, நாங்கள் பாவி, நாங்க உமக்கு 3 நாள் நிற்க முடியாது. நாங்கள் 3 நாள் நிற்க முடியாது. கடவுளுக்கு பயப்படும் பயம் தான் உச்ச படிப்பு. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் தான் உச்ச படிப்பு. சும்மா பாராயணம் பண்ணிக்கிட்டு, சும்மா பாராயணம் பண்ணிக்கொண்டு 15 சொல்லி 15 முறை சொல்லிக்கொண்டு ஒரு மரத்தை சுத்தினா அது உச்ச படிப்பு இல்லை. மரத்தை சுத்தி வந்தா உச்ச படிப்பு இல்ல. உச்ச படிப்பு என்ற அர்த்தத்தோட, உச்ச படிப்பு என்றால் அர்த்தத்தோட இந்த கிறிஸ்தவங்க பரமண்டல ஜெபம் சொல்லுவாங்க. பரமண்டல ஜெபம் சொல்லுவாங்க. இப்படி சொல்லிவிடுவாரு. மடமடன்னு சொல்லி முடிச்சு விடுவாங்க. அது அர்த்தமே தெரியும். அது அர்த்தமே அவனுக்கு தெரியாது. அது சொன்னா பரமண்டல சின்ன பிள்ளை பரமண்டலம், பரமண்டலம் சின்ன பிள்ளை பரமண்டலம் சொல்லிடும். எங்க பிதாவின்னு எங்க பிதாவைக்கு புறாவைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதான் ஜபமா, அதுதான் ஜபமா. அப்படி அர்த்தத்தோட சொல்லணும். அப்படி இல்லாமல் அர்த்தத்தோடு சொல்ல வேண்டும். அப்பதான் கடவுள் நமக்கு உள்ளத்துல அது ஏறும். அப்பொழுதுதான் நம்ம உள்ளத்துல ஏறும். இது ஒரு மந்திரம் அல்ல, இது ஒரு மந்திரம் அல்ல. மந்திரம் சொன்ன மந்திரம் ஆகிறாரு. மந்திரம் சொன்ன உடனே மந்திரம் ஆகிறாரு. தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா, கடவுளுடைய பிள்ளை என்றால் விசுவாசம் எப்படி வருது பாருங்க. விசுவாசம் எப்படி வரும்? ஒரு மகன் ஒரு 2 மகன் சொன்னார். அப்பா எனக்கு 50 ரூபா, அப்பா எனக்கு 50 ரூபாய் வேண்டும் சொன்னார். தயவு செய்து தாங்க. தொந்தரவு பொறுக்க முடியாம, அவனுக்கு தொந்தரவு பொறுக்க முடியாம, நாளைக்கு 9 மணிக்கு வர, நாளைக்கு நான் 9 மணிக்கு வா, நான் உனக்கு தருவேன்னு சொன்னேன். இதுவரைக்கும் கெஞ்சிடும், இதுவரைக்கும் கெஞ்சுக்கிறான். 9 மணிக்கு பார்த்து 9 மணிக்கு வா, உனக்கு தாரேன்னு சொன்னேன். சரி, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். சரி, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 9 மணிக்கு பார்த்து 9 மணிக்கு பார்த்தான். கதவை தட்டுனான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்டா. 9 ஆச்சு. 9 மணி ஆச்சு. என்னடா 9 ஆச்சு? என்ன 9 ஆச்சு? நான் சொன்னீங்களே, நேத்து நீங்க சொன்னீங்களே 9 மணிக்கு தருவேன்னு. ஓஹோ, 40. இந்த 50 ரூபாய். அவனுக்கு தைரியம் வந்து, அப்ப அவனுக்கு அந்த தைரியம் ஏன் வந்தது? என் வாயில ஒரு வாக்கு பிறந்தது. என் வாயில ஒரு வாக்கு பிறந்தது. வாக்கை பிடிச்சுக்கிட்டு, அந்த வாக்கை பிடிச்சுக்கொண்டு தைரியமா கேட்கிறான். பிள்ளைகளுக்கு அப்ப வாக்கு அவ்வளவு முக்கியம். அப்பனுடைய வாக்கு அவ்வளவு முக்கியம். அப்ப தீர்க்கதரிசி மூலமா, அப்போ தீர்க்கதரிசி மூலமா கடவுள் சொன்ன இந்த வாக்கு, கடவுள் சொன்ன இந்த வாக்கு ரொம்ப முக்கியம், மிகவும் முக்கியம். அதை பிடிச்சுக்கிட்டு, அதை பிடிச்சுக்கொண்டு, ஐயா அப்படி சொல்லியிருக்கிறேன், ஐயா இப்படி சொல்லியிருக்கிறேன், அதுதான் விசுவாசம். கட்டாயம் கொடுப்பாரு. அது கண்டிப்பா அவர் கொடுப்பார். நாங்க எல்லாம் அப்படிதான் கேட்கிறோம். நாங்கள் எல்லாம் அந்த விதமா தான் கேட்பது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறேன், ரெண்டுமே நாமத்திலே கேட்டாலும் தருவேன் சொல்லியிருக்கிறேன். கேட்டாலும் தருவேன் சொல்லியிருக்கிறேன். நான் என் மகனும் நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஆகாரத்துக்கு எங்களை ஆகாரத்துக்கு ரூபாய் கேட்கிறோம். தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் அந்த ஜெபம் வீணா போனது கிடையாது. அமெரிக்காவில் இருக்கேன், ஒரு நாள் அமெரிக்காவில் இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு காசு அனுப்ப முடியல, இந்த பிள்ளைகளுக்கு பணம் அனுப்ப முடியவில்லை. வெஞ்சாய் நாகர்கோவில் இருக்கிறார். சிரிப்பா இருக்கும், சிலருக்கு சிரிப்பா இருக்கும். உனக்கு அனுபவம் கிடையாது, உங்களுக்கு அனுபவம் கிடையாது. ஏதோ 10 வருஷம் முடிஞ்சுவா, ஏதோ 10 வருஷம் முடிஞ்சது செய்தனால முடிக்காரங்க, ஊழியம் செய்ததால் ஒழிக்காரங்க. கடவுளை நம்பி அனுபவம் வரணும். கடவுளை நம்பி அனுபவம் வர வேண்டும். உலகம் பூரா சுத்தினது, உலகம் பூரா சுத்தினது, அந்நிய நாட்டு பணத்தை வாங்கிட்டு சுத்த, அந்நிய நாட்டு பணத்தை நான் வாங்கிட்டு சுத்தவில்லை. ஒரு பையன் தோல்ல போட்டுக்கிட்டு, ஒரு பையன் தோல்ல போட்டுக்கிட்டு ரோடா நடந்து மற்றவங்களை போல ஏரோப்ளேன்ல போய் செய்யல, மற்றவர்களை போல விமானத்துல போய் செய்யவில்லை. அமெரிக்கா போனா எத்தனை இடத்துல அடி வாங்கிடும், எத்தனை இடத்துல அடி வாங்கிக்கும். சும்மா அடிப்பாங்க. கருப்பனுக்கு அடி. இப்படி போற இடங்கள்லாம் ரோடா நடந்து போறோம். அந்த இடங்களிலே கடவுள் வேண்டியது தந்தார். இப்படி 3 வருஷம் சுத்துறோம். இப்படி 3 வருடம் சுத்துறேன். மனைவி நானும் ஐரோப்பாவில் சுத்தோம். மகன் லண்டன்ல மகனும் சுத்தி இருக்கிறான். இவ்விதமா போய் வரும்போது, இப்படி போய் வரும்பொழுது நாங்கள் கண்ட அனுபவங்கள். நான் லண்டன்ல இருக்கேன், நான் லண்டன்ல இருந்தேன். மனைவி காசு இருக்க முடியல, காசு இருக்க முடியவில்லை. அப்ப பிள்ளைகள் வந்து, அப்பொழுது பிள்ளைகள் வந்து, அம்மா சாப்பாடு தாங்கம்மா, எங்களுக்கு இவ்வளவு நாள் மீன் தர மாட்டேங்குது, எங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு மீன் தர மாட்டேங்கிறீங்களே. அப்ப என் பெஞ்சாரு மனைவி சொன்னார், உங்க அப்பா லண்டனுக்கு போய் ஆளே காணும், உங்க அப்பா லண்டனுக்கு போய் ஆளே காணும், ஒரு பைசா அனுப்ப ஒரு பைசா அனுப்ப மாட்டேங்கிறாரு. முழங்கால் போட்டு ஆண்டு முழங்கால் போட்டு கடவுள் கேளுங்க. அந்த 3 பசங்களும் 3 பையன்களும் மாட்டச்சுக்கிட்டு ரூமை பூட்டி கொண்டு, ஆண்டவரே நீ சொல்லியிருக்கீங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்துல எங்க இருக்கீங்களோ, என் நாமத்துல எதை கேட்டாலும் எங்க இருக்கீங்களோ அங்க வருவேன் சொல்லிடு. எங்களுக்கு மீன் வேண்டும், எப்படியா மீன் வாங்கி தரும், எப்படி யாரும் மீன் வாங்கி தரும். வெளியே வந்து
ஒரு பெரிய மீன் பொத்துன்னு ஒரு பெரிய மீன் வந்து முன்னால பொத்துன்னு உள்ளது. உடனே எடுத்து போய் அம்மா கடவுள் மீன் தந்துட்டாரு. அம்மா கடவுள் மீன் தந்துட்டாரு. இது எங்கேயோ ஒரு சூப்பர்டா போலீஸ் மீன் வாங்கிருக்காரு. இது அங்க சூப்பர்டா போலீஸ் வந்து மீன் வாங்கிருக்காரு. அதை ஒரு கழுவு தூக்கி கொண்டு அதை ஒரு கழுவு தூக்கி வந்து வீட்டுல போட்டுருக்கு. 3 சின்ன பிள்ளை கேட்ட ஜெபத்துக்கு 3 சின்ன பிள்ளைகள் கேட்ட ஜெபத்துக்கு சூப்பர்டா போலீஸ் வீட்டுல மீனை கொண்டு தூக்கி போட்டு சூப்பர்டா போலீஸ் வீட்டோட மீனை தூக்கி இங்க கொண்டு போட்டுது. இவங்க கறியாக்கி சாப்பிட்டாங்க. இவங்க கறியாக்கி சாப்பிட்டாச்சு. 1 மாதம் கழிச்சு அந்த ஐயாவோட பஞ்சாயத்து சொல்லிச்சு. அந்த ஐயாவோட பஞ்சாயத்துனாரு ஒரு நல்ல மீன் ஒரு கழுவு தூக்கி போயிட்டு ஒரு நல்ல மீன் ஒரு கழுவு தூக்கிட்டு போயிட்டு அந்த ஜெபத்தை கேட்டு கருடன் அனுப்பி தூக்கி கொண்டு வீட்டுல போட்டு கருடன் தூக்கி வீட்டுல கொண்டு போட்டது. இவ்விதமாக பல அனுபவங்கள் உண்டு. பல அனுபவங்கள் உண்டு. நம்பவே மாட்டீங்க. நீங்க நம்பவே மாட்டீர்கள். ஒரு நாள் மெட்ராஸ்ல 3 மார்க்கெட் போறோம். சென்னையில 3 மார்க்கெட்ல போனோம். பரிசோமணிக்கு வரும்போது பரிசோமணிக்கு வரும்போது பிள்ளைகள் மெட்ராஸ் இருப்பாங்க. 2 பிள்ளைகள் மெட்ராஸ்ல இருப்பாங்க. அப்ப அவங்க கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். அவங்க கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். அப்ப என் மகன்கிட்ட அப்படி என் மகனிடத்துல 3 மார்க்கெட் போகுது. 3 மார்க்கெட் போகும்போது ஒரு சிவப்பு பஸ்ல ஒரு சிவப்பு பணப்பையில 150 ரூபாய் எடுத்துக்கிட்டு 150 ரூபாய் எடுத்துக்கொண்டு ஜாமன் வாங்க போறோம். போற இடத்துல ஒரு வாட்ச் ஸ்ட்ராப் கேட்டான். ஒரு வாட்ச் ஸ்ட்ராப் கேட்டான். அதை கேட்கும்போது பாக்கெட்ல பிக்பாக்கெட் அடிச்சு போயிட்டான். பாக்கெட்ல வந்து பிக்பாக்கெட் அடிச்சு போயிட்டான். அந்த கூட்டத்தை அவனை விரட்டி பார்த்து அவனை கண்டுபிடிக்க முடியல. போதும் போச்சு. என்னுடைய பணப்பையும் போயிட்டு ரூபாயும் போயிட்டு. அப்ப என் மகன் சொல்றான், அப்பா நம்ம இப்படி ஜோம் பண்றோமே அந்த பிக்பாக்கெட் காரன் கடவுள் பிக்பாக்கெட் பண்ண மாட்டாரு. அந்த பிக்பாக்கெட் காரன் கடவுள் பிக்பாக்கெட் பண்ண முடியாதா? அப்ப ஜோம் பண்ணுங்க. அவனுக்கு பிக்பாக்கெட் பண்ணி நம்மகிட்ட கொடுக்கணும். அவன்கிட்ட பிக்பாக்கெட் பண்ணி அவர் நம்மகிட்ட திரும்ப தரட்டுவேன். ஜோம் பண்ணு என்ன ஜோம் சொல்லி வீட்டுக்கு போறதுக்கு காசு கிடையாது. அந்த ஸ்டாப் கடைக்காரனே ரூபாய் தான். அந்த ஸ்டாப் கடைக்காரனே ரூபாய் தான். நானும் மகனும் சேர்ந்து ஆண்டவரே அந்த பிக்பாக்கெட் காரன் இருந்து அந்த பிக்பாக்கெட் காரன் இருந்து பணத்தையும் அந்த பணப்பையும் அந்த ரூபாயும் புடிங்கி தாரும் ஆண்டவரே. சரின்னு சொல்லி வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனால் மேஜை மேல பணப்பை இருக்குது. அந்த ரூபாயும் இருக்குது. அதுல 1 ரூபாய் எடுத்து ஸ்டாப் கார்டு கொடுத்தேன். அதுல 1 ரூபாய் எடுத்து ஸ்டாப் கார்டு கொடுத்து அந்த ரூபாய் குறைச்சு மீதி எல்லாம் இருக்குது. அப்ப நான் நினைச்சேன் என்னது கொடுத்தாலும் சீட் பண்ண பார்த்தேன். பணப்பையா சீட்டு பண்ணது பார்த்தேன். திறந்தான் கார்டு கொடுத்தோம். திறந்தும் காசு கொடுத்தோம். அதே பாஸ் தான் வந்து கிடக்கு. அதே பாஸ் தான் இங்க வந்திருக்கு. இல்லப்பா நம்ம ஆண்டு ஜெபத்து கேட்டார்ல. இல்லப்பா நம்ம ஆண்டு நம்ம ஜெபத்து கேட்டார்ல. அதனால சின்ன பிக் பாக்கெட் காரன் கூட அடிக்க முடியாத பாஸ். அது சின்ன பிக் பாக்கெட் காரன் கூட அடிக்க முடியாத பாஸ் அது. அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர், அப்படிப்பட்ட கடவுள் மனுஷன் கையில ஒப்பு கொடுப்பாரா? மனுஷன் கையில எங்களை ஒப்பு கொடுப்பாரா? இதுவரைக்கும் நாங்க அப்படி ஒப்பு கொடுக்கப்படல. நாங்கள் அவ்வாறு ஒப்பு கொடுக்கப்படவில்லை. இனிமேல் ஒப்பு கொடுக்கப்பட மாட்டோம். இனிமேல் நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட மாட்டோம். இந்த காலம் ஒரு தைரியமான காலம். இனி வந்து ஆண்டவர் தோற்று போற காலம் அல்ல. இனி ஆண்டவர் தோற்கிற காலம் அல்ல. நியாயம் தீர்க்கிற காலம். அந்தந்த நாளிலே தகுதியானது செய்து கொண்டு வருகிறது. பயங்கரமான காலம். நாடார்புரத்திலே விரும்பி அழைத்தார்கள். ஆகையினாலே நாங்கள் வந்தோம். கடவுளுங்களை ஆச்சரியமாக அனுப்பினார். அவரே சொல்லி இங்க அனுப்பினார். இங்க வந்த பிறகு இங்க வந்த பிற்பாடு அந்த ஆட்களுடைய அன்பை பார்க்கும்போது நிச்சயமாக ஐயாவில உண்மையாக போற மக்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம். முத்துக்குடி சாமி அதான் எழுதியிருக்கிறாரு. கண்ணில் வந்திருந்து மேல் நோக்கு நாமம் ஈவே. அவர் இந்த கூட்டம் எதுக்கு ஆரம்பம்? அவர் மறுபடியும் வருவேன்னு சொன்ன காலத்துக்கு ஆரம்பம். இப்போ இப்பொழுது அனைவரும் நினைப்பார்கள் முத்துக்குடி சாமி வருவார் என்று. அவர் மறுத்தாச்சு. இப்பொழுது சத்தியம் தெளிவாகும் காலம். தெளிவான காலத்திலே முதல் வேலை இந்த இடத்துல ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் மேல் நோக்கம் நாம் இதுதான் மேல் நோக்கம் நாம் இருக்கிற இடம். அநேக கிறிஸ்தவர்கள் லாரி எல்லா தலையிலும் மார்க் போடுவாங்க. எல்லா தலையிலையும் அடையாளம் போடுவார் நினைச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு மனுஷன் வேலையை விட்டு வரணும். மனுஷனுக்கு உள்ளத்துல தெய்வம் வந்திருக்கும் பொழுது அது அவன் உணர்றான். அவன் அதை உணர்கிறான். உட்பொருளை தேடாதபடி கண்டதெல்லாம் கையெடுப்பவர்கள் சண்டாளர்கள். முதல்ல வேண்டிய உட்பொருள். முதல் வேண்டிய உட்பொருள் இருதயத்திலே ஆண்டவர் வரணும். ஆண்டவர் வர வேண்டும். அது ஆண்டவருக்கு எந்த ஜாதியும் இல்லை.
ஆண்டவருக்கு எந்த ஜாதி கிடையாது, எந்த நிறமும் இல்ல, எந்த நிறமும் கிடையாது, எந்த சபை இல்ல, எந்த சபையும் கிடையாது. உண்மையான தேவனை தேடுவாங்க. உண்மையான தேவனை தேடுவாங்க. இந்த ராத்திரியிலே உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வரும். உள்ளத்துல பெரிய சந்தோஷம் வரும். ஒரு வெளிச்சம், ஒரு கதவை திறக்கும் பொழுது, கதவை திறக்கும் பொழுது வெளிச்சம் உள்ள வருது. வெளிச்சம் உள்ள வருது. வெளிச்சத்தை கூப்பிட மாட்டார், வெளிச்சத்தை கூப்பிட மாட்டார். கடவுள் ஒரு பெரிய வெளிச்சத்தை போல, கடவுள் ஒரு பெரிய வெளிச்சத்தை போல கதவை திற, நீ கதவை திறந்தால் கதவை திற, கதவை திற, உள்ளத்துல வருவார். இந்த உள்ளத்துல அவர் வருவார். அப்படி சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், அப்படி சொல்லி முடியாத சந்தோஷம் உனக்கு வரும். அப்பதான் நீ சொல்லுவா, அப்படி நீ சொல்வாய், என் ஆண்டவர், என் ஆண்டவர் சொல்வாய். 1943 வருஷத்துல 1943 ஆண்டிலே கடவுளை கண்டேன். நான் கடவுளை கண்டேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அநேக பொருளை சந்தேகம் இருக்கலாம், அநேக சந்தேகம் இருக்கலாம். பிரதாரி சகோதரி எல்லா இந்துக்களையும் கூட கிறிஸ்து மார்க்கத்தில் சேர்த்து எல்லா இந்துக்களையும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் சேர்த்து விடுவார்கள். என்னையே கிறிஸ்து மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது, கிறிஸ்தவ மார்க்கம் என்னையே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது உங்களை கொண்டு அங்க சேர்த்து அப்படியே உங்களை கொண்டு சேர்த்து அங்க எங்கே ஏற்றுக்கணும். என்ன பேயையும் பிசாசு பிடிச்சிட்டு பைத்தியக்காரங்க, என்னையே பேயையும் பிசாசு பிடிச்சிட்டு பைத்தியக்காரன் சொல்றான். உங்களை என்ன சொல்லுவான்? உங்களை என்ன சொல்லுவான்? பைத்தியக்காரன் பிள்ளைகளும், பைத்தியக்காரன் பிள்ளைகளும் சொல்லுவான். அந்த பேர் உங்களுக்கு வேண்டாம், அந்த பேர் உங்களுக்கு வேண்டாம். இருக்கிற ஐயாவளி பேர் போதும், இருக்கிற ஐயாவளி பேரே போதும். நாங்க வந்தது கிறிஸ்து மார்க்கத்துக்காக வரல, கிறிஸ்தவ மார்க்கத்துக்காக வரவில்லை. ஐயாவளி மக்களுக்காகவும், ஐயாவளி மக்களுக்காகவும், அகிலத்திற்கு உபதேசத்தை கேட்டு, அகிலத்திற்கு உபதேசத்தை கேட்டு, அருள் உபதேசத்தை கேட்டு, அருள் உபதேசத்தை கேட்டு, அது எந்த ஜாதியானாலும் சரி, அது எந்த ஜாதியானாலும் சரி, நாங்க ஒரு ஜாதி ஏளனமா நினைக்க மாட்டோம், நாங்கள் எந்த ஜாதியும் ஈனமா நினைக்க மாட்டோம். எங்க ஆசிரமத்துல இந்தியாவுல எல்லா ஜாதி மக்களும் இருக்காங்க, இந்தியாவுல எல்லா ஜாதி மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வழியில போறவங்களுக்கு, அந்த வழியில் போகிறவர்களுக்கு ஆசிரமம் திறந்த இடம், ஆசிரமம் உங்களுக்கு திறந்த இடம், சொந்த வீடு, சொந்த வீடு. ஏனென்றால் அகிலத்திற்கு அவ்வாறு கூறியிருக்கிறது. அப்ப திருநெல்வேலி ஏகிட்டு இருந்தா, திருநெல்வேலி ஏகிட்டு இருந்தால் சொல்லியிருக்காரு தெளிவா, பற்றி அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன், இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சபையை மாற்றத்தை உண்டாக்கும் போது, ஒரு சபையை மாற்றத்தை உண்டாக்கும் போது பல கட்டுக்கதைகளை உண்டாக்குவாங்க, பல கட்டுக்கதைகளை உண்டாக்குவார்கள். கிறிஸ்து மார்க்கத்தை பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ மார்க்கத்தை நீங்க பார்த்தால் ரோமன் கத்தோலிக்க சபையில, ரோமன் கத்தோலிக்க சபையிலே மரியாள் பறந்து போயிட்டான், மரியாள் பறந்து போய்விட்டான்னு சொல்வார்கள். அப்படி நடக்கல, அப்படி நடக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவும் உயிரோடு எழுந்த பின்பு, உயிரோடு எழுந்த பிற்பாடு ஒருவராவது இயேசுவின் உருவத்துல பார்க்கல, இயேசு அவருடைய உருவத்துல யாரும் பார்க்கல. இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம், இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம். அநேகர் நினைப்பாங்க, அநேகர் நினைப்பாரு, அவங்க கொஞ்சம் சொல்லணும், அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும். அநேகர் சொல்லுவாங்க, அநேகர் சொல்வாரு, இயேசு கிறிஸ்து பலியாக வந்தார், பலியாக வந்தாரு. அப்ப பலியாக வந்தாருடா, பலியாக வந்தாருடா, சிலுவையில பலியாக தொங்கினார், சிலுவையை பலியாக தொங்கினார். அப்ப முதல்ல அவங்க அஸ்திபாரத்துல எந்த தப்பு என்றால், அது முதல்ல அஸ்திபாரத்துல அவருக்கு என்ன தப்பு என்றால், அந்த கோயிலுக்குள்ள போகணும் என்றால், அந்த கோயிலுக்குள்ள போனோம் என்றால் முதல்ல ஒரு திரைச்சீலை உண்டு, முதல்ல ஒரு திரைச்சீலை உண்டு, உள்ள ஒரு இடம் பரிசுத்த ஸ்தலம், உள்ள ஒரு இடம் பரிசுத்த ஸ்தலம், வேற ஒரு திரை உண்டு, வேறொரு திரை உண்டு, வேற ஒரு மூலஸ்தானம் உண்டு, வேற ஒரு மூலஸ்தானம் உண்டு. அமிதமாக இருக்கும்போது, அமிதமாக இருக்கும் பொழுது ஒரு பலி கொண்டு வந்தா, ஒரு பலியை கொண்டு வந்தால் ஒரு மாட்டியாக ஆட்டியாக கொண்டு வரணும், ஒரு ஆட்டியாக மாட்டியாக கொண்டு வர வேண்டும். அது அவர் தலையை வெட்டணும், தலையை அவர் வெட்ட வேண்டும். அந்த ரத்தத்தை எடுத்துட்டு, அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இவன் என்ன செய்யணும், ஒரு ஆளு செய்யணும், மூலஸ்தானத்துக்கு போகணும், மூலஸ்தானத்துக்கு போகணும். ஆண்டவரே, ஆண்டவரே, அவன் செய்த பாவத்துக்கு பிராணியை கொண்டுட்டாங்க, இந்த பிராணியை கொண்டுட்டாங்க, அது மாப்பு கொடும், அதுக்காக மாப்பு கொடும். அப்போ பாவம் மன்னிக்கப்படுது, உடனே அவனுக்கு பாவம் மன்னிக்கப்படுது. அப்போ ஒரு பிராணியை கொல்றாங்க, பிராணியை கொல்றாங்க, இன்னொரு மனுஷன் அந்த ரத்தத்தை எடுத்து கடவுளோடு பரிந்து பேசுறான், கடவுளோடு பரிந்து பேசுகிறான். அப்ப இயேசு கிறிஸ்து, அப்படி இயேசு கிறிஸ்து மறுத்த பின்பு அவரை கண்டவர்கள் ஒருவராவது அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, ஒருவராவது அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. என்ன போட்டிருக்கிறார், என்ன எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். அதாவது தர்ம யுகத்தை பற்றி அவர் பேசுறார், தர்ம யுகத்தை பற்றி அவர் பேசினார். யார் வருவார் தர்ம யுகத்தில், யார் வருவார், யாருக்குள்ள இயேசு வருவார், யாருக்குள்ள இயேசு வருவார், யாருக்குள்ள வைகுண்டர் வர்றாரு, யாருக்குள்ள வைகுண்டர் வருவார், அந்த ஆளை பற்றி பேசுறாங்க, அந்த ஆளை பற்றி பேசுகிறார்கள். அந்த நேரத்துல இயேசுவை ஒருவராவது அடையாளம் காணல, ஒருவராவது அடையாளம் காணவில்லை. அவர் கூட சேர்ந்தவங்க, உருவத்திலே காணவே இல்லை, உருவத்திலே காணவில்லை, மறுரூபமாக தென்பட்டார், மறுரூபமாக தென்பட்டார், வேறொரு ஆள் ரூபத்தில் தென்பட்டார். வேதம் சொல்லுது, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல என்ன சொன்னார், என்ன சொன்னார், ஐயா பேர்ல வந்திருக்கிறேன், நான் ஒருவரை ஞானத்திற்கு வரல, நான் ஒருவரை ஞானத்திற்கு வரவில்லை, ஆனால் ஞானத்திற்கு வேறொருவர் வருகிறார், வேறொருவர் வருகிறார். கிறிஸ்தவனுக்கு இது கண்டு தெரியாது, அது சொன்னா என்ன பேசுகிறார் அவர் மாதிரி. அது மாத்திரமல்ல நான் என் மகிமை தேடி வரல, நான் என்னுடைய மகிமை தேடி வரவில்லை, நான் எங்க ஐயா மகிமை தேடி வந்திருக்கேன், ஐயா மகிமை தேடி வந்திருக்கிறேன். ஏன் மகிமை தேடி, என்னுடைய மகிமை தேடி வேறொருவர் வருகிறார், இதுதான் வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்ல அது
புறா சொன்னா உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு. அது அதிகமாக சொன்னாலும் உங்களுக்கு கஷ்டம் தான். அதுக்கு என்கிட்ட 10 புஸ்தகங்கள் இருக்கு. அதுக்கு என்னோட 10 புஸ்தகம் இருக்குது. உலகம் பூரா இந்த புஸ்தகம் போயிடுச்சு. உலகம் பூரா இந்த புஸ்தகங்கள் போயாயிடுச்சு. இப்ப அருள் நூல் வழியா நம்ம பேசுறதுனால, இப்பொழுது அருள் நூல் வழியாக பேசுறதுனால யாருக்காவது கிறிஸ்துவ புஸ்தகம் வேணுமென்றால் இந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்கணும். கிறிஸ்தவனுக்கு வேற ஏதாவது புஸ்தகம் வேணுமென்றால் அந்த புஸ்தகங்களை வாங்கி படிக்கலாம். இப்ப நாம இந்த இதை படிக்க ஆரம்பிக்கும் போது, நாம இப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது அகிலத்திலையும் அருள் நூலையும் இப்ப நடக்கிற சம்பவங்கள் ரொம்ப இருக்கு. இப்பொழுது நடக்கிற சம்பவங்கள் அதிகம் இருக்கின்றன. ஆனா இப்ப நடக்கிற சம்பவம் முக்கியம் என்னவென்றால், இப்பொழுது நடக்கிற சம்பவத்தின் முக்கியம் என்னவென்றால், அதாவது கடைசியிலே வைகுண்டர் உலகத்துக்கு வந்து அருள் நூலை விலக்கி காட்டி அகிலத்தில் விலக்கி காட்டி உங்களை சத்தியத்தின் பாதையில் நடத்த வேண்டும். சத்தியத்தின் பாதையில் வழி நடத்த வேண்டும். அநேகருக்கு அருள் நூல் அகிலத்துடன் தெரியலாம். ஆனா அது யார் சொன்னாரோ அவருக்கு தான் உண்மையான விளக்கம் தெரியும். அவருக்கு தான் உண்மையான விளக்கம் தெரியும். இயேசு கிறிஸ்து காலத்துல பல காரியங்கள் சொன்னார். அவர் சொன்னார். அது அநேகருக்கு வழங்காது. பின்னாலே அவர் விலைக்கு காட்டணும். அவர் விலைக்கு காட்ட வேண்டும். அதற்காக இதை முத்திரித்து வைத்திருந்தார். மனுஷனுக்கு வழங்காது. மனுஷனுக்கு சரியா வழங்காது. அது இஷ்டப்படியா நடத்தி கொண்டு போவார். அப்ப இந்த வந்து ஜனத்துல உங்களுக்கு வியாதி இருக்கலாம். சிலருக்கு பேய் கோஷ்டம் இருக்கலாம். தெய்வீன கோஷ்டம் இருக்கலாம். பயங்கர வியாதி இருக்கலாம். ராத்திரியிலே நீங்கள் உண்மையானபடி நாங்கள் ஐயா வழியில திரும்புவோம். அந்த அகிலத்திலே அருள் நூலிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி நடப்போம். வேற மனுஷன் சொல்றபடி அல்ல. பாதி சொல்றபடி அல்ல. ஆள் சொல்றபடி அல்ல. அகிலத்திலே சொல்றபடி நடப்போம் என்று தீர்மானித்தீர்கள் என்றால் உண்மையாகவே உங்களுக்கு வியாதி பறந்து போகும். நான் கை வைத்தேன் வியாதி ஓடிவிடும். ஏனென்றால் அது ஒரு கஷ்டமான கட்டம். மனுஷனை பிரியப்படுத்த முடியாது. அதே விதமாக கிறிஸ்தவனும் வேதம் சொல்றபடி நடக்கணும். ஏதோ சபை சொல்றபடி அல்ல. வேதம் சொல்றபடி நடந்தால் அவன் உண்மையான தேவனுடைய பிள்ளை. அவன் உண்மையான கடவுளுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை அல்ல. மற்றபடி அவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. வியாதி சுகமாகிறதுனால அல்ல. அற்புதம் செய்யறதுனால அல்ல. அற்புதம் யாரும் செய்யலாம். வியாதி யாரும் சுகப்படுத்தலாம். ஆனால் வேதத்துக்கு திரும்ப கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் முடியும். முடியாது. நாம் வேதத்துக்கு திரும்பும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் உலகம் நம்மை பாய்க்கும். உலகத்திலே சத்தியத்தை சொல்றவங்க ஒரு நாள் பாய்க்கப்படாமல் இல்லை. சத்தியத்தை சொல்றவங்க யாரும் பாய்க்கப்படாமல் இல்லை. உலகம் உங்களை பாய்க்காவிட்டால் கடவுளுடைய பிள்ளை இல்லை. நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல. கடவுளுடைய பிள்ளைகளை உலகம் கட்டாயம் பாய்க்கும். கடவுளுடைய பிள்ளைகளை உலகம் கண்டிப்பாக பாய்க்கும். அப்ப இந்த வாசத்தை பார்த்தோம் என்றால் சில காரியத்தை பார்ப்போம். நிச்சயங்கள் பார்ப்போம் என்று ஒரு வேதம் தொப்பி உங்க உலகமெல்லாம் போடு என்பார். ஒரு வேதம் என்ன சொல்லுவான்? உலகமெல்லாம் தொப்பி போடுமா. மற்றொரு வேதம் சிலுவையை வையமெல்லாம் போடு என்பார். எங்க பார்த்தாலும் சிலுவை போடுமா. அது ஒரு வேதம். ஒரு வேதம் தொப்பியை போடுமா. எங்க போனாலும் தொப்பியை போட்டு போகும். ஒரு வேதம் சொல்லும் எங்க போனாலும் சிலுவை போட்டே போடாது. அத்தனூதி வேதம் சவுக்கம் போடு என்பார். இன்னொரு வேதம் சவுக்கம் போடு என்பார். குற்றமுறை பார்ப்பான் கொடுவேதக்காரன் கொடுவேதக்காரன் என்ன சொல்லுவானா? எடுத்ததெல்லாம் குற்றம். சினிமா போனியா, வெத்தலை போட்டியா, வெடி குடிச்சியா, அது குடிச்சா, வெள்ளச்சட்டை போட்டியா, முடிய கட்டை வெட்டியா, மீசி வச்சியா, இதுதான் கொடுவேதக்காரன். அவனுக்கு எப்ப பார்த்தாலும் குற்றம் பார்க்கிற ஜோலி. அவனுக்கு எப்பொழுதும் குற்றம் பார்க்கிற வேலைதான். அப்ப கொடுவேதக்காரன் என்ன சொல்லுவான்? குற்றம் பார்ப்பான். ஒருவருக்கொருவர் உனக்கு என்ன என்றுதான் சண்டை போட்டு சாவாங்களாம். ஒருத்தருக்கு சண்டை. உன் சபைக்கு வந்தியா, இந்த சபைக்கு வந்தியா, அவன் கூட்டத்துக்கு போகாத, என் கூட்டத்துக்கு வா. கடைசி காலத்துல வைகுண்டர் இறங்கி வருது. அது ஒரு பெரிய தர்க்கம் நடக்குது. அப்போ அந்த ராஜா சொல்றான், கலி சொல்றான், எப்படி இந்த எளிய சாணாகுளத்தில் வர முடியும் என்று அவன் சொல்கிறான்.
அப்ப படிச்சவருக்கானு அப்படி படிச்சவன் என்ன செய்யறான்? அவன் பிடிச்சி ஏசுறான் ஜோசியனை. அவன் ஜோசியனை பிடிச்சி ஏசுறான். ஒரு கைக்கூலி வாங்கி சொல்றாரு. கைப்பிடி வாங்கி சொல்றியா? அப்ப அவர் சவால் விடுறான். அப்படி ஒரு சவால் விடுகிறான். என் வாழ்நாள் அழிந்திடினும் என் வாழ்நாள் அழிந்திடினும் மாற்றி வைக்க போவதில்லை. மாற்றி வைக்க போகிறதில்லை. என் ஜீவனுள்ள அளவும் ஏற்ற சாணான் தனக்கு அன்பான ஊழியங்கள் மாற்றி நான் வைப்பதில்லை. அது மாத்திரமல்ல என் மீசு கூட அருந்துதாருங்க. சத்தியம் நடக்காட்டா இந்த சத்தியம் நடக்காவிட்டா மீசு அருந்துதாருங்க. மீசை அருந்துதாரேன்னு சொல்லுகிறார். இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். இது ஒரு முக்கியமான கட்டம். அதாவது விஞ்ச என்று சொல்லுகிறோம். என்று சொல்லுகிறோம். விஞ்ச என்றால் வெளிப்பாடு. வரப்போற காலங்களிலே நடக்கிற சம்பவங்களை சொல்லுவதுதான் விஞ்சை. அப்பொழுது முத்துக்குடி சுவாமி அவர்கள் திருச்செந்தூருக்கு போகும் பொழுது பல பிரச்சனைகள் வருகிறது. இதை சொல்லும் போது சிலர் கோபம் வரும். ஆனா அருள்நூல் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இடங்களிலே என்ன சொல்லுவது என்றால் சொல்லுவார்கள், செந்தூர் வாரியில் மனுவாய் தோன்றியது. அதே நேரத்துல கைலாசத்துல இமயமலையில நடராஜர் நடனம் ஆடுறாரு. அதான் பூமி அதிர்ச்சி வருது. நடராஜர் நடனம் ஆடுறதுனால பூமி அதிர்ச்சி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கடல்ல பால்கடல், மோர்கடல், தயிர்கடல், பல கடல்கள் இருக்கு. அவன் மனுஷன் என்ன செய்யறான் என்றால் கண்ணால பார்க்க முடியாத சுத்திரம் பண்ணி பார்க்கிறான். ஆனால் அவன் என்ன கடவுளை உருப்படுத்தி பார்க்கிறான். எப்படி கடவுள் இருப்பார்? கடவுளை கும்பிட வேண்டும். அந்த கடவுளை கும்பிட வேண்டும். அவன் மனதுக்கு வந்ததெல்லாம் அவன் தெய்வமா நினைக்கிறான். பாருங்க இடி முழக்கத்தை பார்க்கிறான். பயப்படுறான். அப்ப கடவுள் இடி முழக்கமா இருப்பாரோன்னு நினைக்கிறான். மலையை பார்க்கிறான். மலைதான் கடவுள் நினைக்கிறான். இப்படி ஒவ்வொன்றா பார்த்து அக்னியை பார்க்கிறான். அக்னி வல்லமை உள்ளது. அது கடவுளா இருக்குமோ? ஆனால் கடவுள் சிருஷ்டி ஒன்றும் கடவுள் அல்ல. இந்த சிருஷ்டித்த தேவன் தான் நம்முடைய கடவுள். கல்லையும் மண்ணையும் மலையும் செடிகளையும் எல்லாத்தையும் உண்டாக்குற ஒரு தேவன். கல்லை மண்ணையும் மலை செடிகள் எல்லாம் உண்டாக்குறவர் தான் நம்முடைய தேவன். அந்த தேவன் தான் நாம் ஆராதிக்கக்கூடிய தெய்வம். ஆகவே கடவுள் எல்லா ராஜ்யம் எல்லா மதத்துக்குள்ளேயும் கடைசி காலத்துல அசைந்து கொண்டுதான் வருகிறார். எல்லாரையும் நடத்தி கொண்டு வருகிறார். அவன் உண்மையானபடி இந்துவா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் அவன் இறுதியத்தை ஆண்டு பார்க்கிறார். வெளி தோற்றத்தை அல்ல. முஸ்லிம் என்று சொல்லும் பொழுது அவர் முகமது நபியை விசேஷமா சொல்லுகிறார். அவர் சொல்றதை படிக்கும்போது 2-3 கடவுளை சொல்லலாம். ஒரே அல்லாஹ்வை சொல்லுகிறார். அப்படி இன்னைக்கு ஒரு கடவுள் தேவை வேற கடவுள் இல்லை. அப்ப இந்த நாமம் எதற்கடையாளம்? ஒரே தெய்வம். ஒரு ஏக தெய்வம். அப்ப அந்த ஒரு தெய்வம் சொல்லும்போது அது எப்படி வித்தியாசமா இருக்க முடியும்? அல்ல கவனிங்க. ஆசிரமத்தில் இருக்கும்போது உண்மையான இயேசுவை பின்பற்றினாங்க. அமெரிக்கா போயிருக்கும்போது உண்மையான இயேசுவை பின்பற்றினேன். எல்லா இடத்திலும் பிரசவம் பண்ணி என்னோட டேப் உலகமெல்லாம் போகுது. நிச்சயமா இயேசு பற்றி பிரசவம் பண்ணேன். நான் மறுதலிக்க வரல. அவர் என்னை மீட்டவர். 30 வருஷ காலங்களாக கைவிடாத தெய்வம். அப்பொழுது நான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது சிக்காகோவில் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்? சந்திரனில் கால் வைப்பதற்கு முன்பாக நான் இந்த உலகத்தில் இறங்க வேண்டும். அப்ப நான் சொன்னேன், அதுக்கு என்ன தெரிஞ்சிருத்தீர்? ஆம், உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அங்க ஒரு தீர்க்க சொல்லுகிறார். கடவுள் நம்ம நாட்டுல இறங்கி வருவார். நம்ம நாட்டு மக்கள் அவர்களை காண முடியாது. அவர்ல வேறொரு மனுஷன்ல வரனால கருப்பு மனுஷன்ல அவர் வருகிறதுனால இவர் ஏளனம் பண்ணுவார்கள். என்னங்க எழுதி வச்சிருக்காரு. அப்ப சந்தல கால் வைத்த உடனே சிக்காகோப்பட்டினத்துல கடவுள் இறங்கி வந்தார். அந்த நாள் ஒரு விசேஷ நாளா இருந்தது. அப்பொழுது அநேக வெள்ளைக்காரர்கள் இதற்காக காத்து கொண்டிருந்தவர்கள் நிறைய புறப்பட்டு வந்துட்டார்கள். அப்ப கிறிஸ்தவர்கள் சொல்றான், சந்திரன்ல கால் வச்சான்னா போயிட்டாரோ. சந்திரன்ல
கால் வச்சான மனுஷன் கடவுள் இவருக்குள்ள போயிட்டாராம். சரி பொய்ன்னு சொல்லு. சரி நீ போய் சொல்லு. அகிலத்தட்டுல அகிலத்தட்டுல சந்தன்ல கால் வைக்கும்போது வரணும்னு எழுதிருக்குது. சந்தன்ல கால் வைக்கும்போது வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அது கிறிஸ்தவனோட விசேஷம் அல்லவா? அது கிறிஸ்தவனோட விசேஷம் அல்லவா? நீ கேள்விப்படுகிறாய். கேள்விப்படுகிறாய். ஆனா அவருடைய புஸ்தகம் சொல்லுது. அவருடைய புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? எங்கள் நாராயணன் அவிதமாக தான் வர வேண்டும். நாராயணன் அவிதமாக தான் வர வேண்டும். அப்ப அவர்கள் உண்மை சொல்றாங்க, நீ உண்மை சொல்ற. அவர்கள் உண்மை சொல்றாங்க, நீ உண்மை சொல்றியா? நீ சிரிக்கிறாய் அல்லவா? சிரிக்கிறாய் அல்லவா? ஒரு நாள்ல நீ அழப்போற. நீ அழப்போகிறாய். உனக்கு இடம் இல்லை. அப்பொழுது உங்களுக்கு இடம் இருக்காது. 21 உனக்கு இடம் இல்லை. ஜூலை 21 இருந்து உனக்கு இடம் இல்லை. நீ வேலை பாரு. நீ வேண்டும் பார். நீ நினைச்சிட்டா நீ நினைத்து கொண்டாய் ஏதோ லாரி ஆட்களை ஏமாத்தி கொண்டு அலைகிறார்கள். கடவுள் அழைச்சவர் என்ன? கடவுள் என்ன அழைத்தார்? இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனுஷனும் பிரியப்படுத்த ஜீவிக்க. இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு மனுஷனையும் பிரியப்படுத்தி ஜீவித்ததில்லை. ஆனால் இந்த பேச்சு கேட்க வேண்டியது. ஆகினால்தான் இந்த பேச்சு கேட்க வேண்டியிருக்கிறது. ஒரு மனுஷன் சொல்லபடி கேட்டா, மனுஷன் சொல்லபடி கேட்டால் நீ தூக்கி சாமப்பா. இன்னைக்கு தூக்கி சுமப்பா. கடவுள் சொல்லபடி கேட்டா, கடவுள் சொல்லபடி கேட்டா எல்லாரும் ஏசுவார். அப்ப இன்னைக்கு அப்பொழுது இன்றைக்கு சந்தன்ல கால் வைத்த உடனே சந்தன்ல மனுஷன் கால் வைத்தவுடன் கடவுள் இறங்கி வந்து கடவுள் இறங்கி அகிலத்தட்டு சொல்லும்போது, சொல்லும்போது, அருள் சொல்லும்போது நீ கிறிஸ்தவன் அதை பகடி பண்ணும்போது கண்ணு குருடு இல்லையா? கண்ணு குருடாக இல்லையா? ஆனால் ராத்திரி சொல்லுறேன். இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன். தாழ்மையோடு அறையிலே போய் ஆண்டவரே குருட்டுக்கான திறவும் கோபப்படாது. கோபப்பட்டு ஒண்ணு நடக்க போறதில்லை. நீ வந்து நினைக்கலாம் மற்ற லாரி ஏமாந்து போனாரு. நீதான் ஏமாந்து போன. லாரி ஏமாறல. மக்கள் ஏமாறது கிறிஸ்தவன். நீ நினைக்கலாம் லாரி இந்து ஆயிட்டாரு. நீ நினைக்கலாம் லாரி இந்து ஆயிட்டாரு. அப்படியா? ஆனா அந்த நாளிலே திறந்து காட்டும் போது கிறிஸ்துவ மார்க்கத்தை பற்றி தெளிவாக சொன்னேன். அந்த புத்தகத்தை வாசினா அந்த புத்தகத்துக்கு இந்த வார்த்தைகள் இருந்தா நீயே சிரிப்பாய். முதலாவது நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு கணக்கே தெரியல. இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை செத்தாரு. மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுப்பிட்டாரு. எப்படி ஞாயிற்றுக்கிழமை எழுப்ப முடியும்? அது எப்படி 3 நாளா இருக்கும்? சாதாரண சின்ன கணக்கு தெரியலையே. அவன் இந்து கேக்குறான். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் செத்தாரு. சனிக்கிழமை ராத்திரி திங்கக்கிழமை காலையில் எப்படி எழுத முடியும்? 3 நாள் இரவும் பால் இருக்கணுமே. 2 ராத்திரி இருந்தாரு. 3ஆம் ராத்திரி இல்லையே. அப்ப எப்படி நீங்க சொல்றது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணாச்சு? நீங்க சொல்வது நடக்கிறது ஒன்றா இருக்குது. 3 நாள் இயேசு இல்லையே. வெள்ளிக்கிழமை செத்தர் ஞாயிற்றுக்கிழமை எழுப்பிட்டாரு. எழுப்பிட்டாரு என்றால் இயேசு 3 நாள் இருக்கவில்லையே. அப்ப என்ன சொல்றீங்க? அப்படின்னா நீங்க என்ன சொல்றீர்கள்? ஆமாப்பா தப்புதான். தப்பனை மாத்த முடியுமா? நமக்கு தப்பனை மாத்த முடியுமா? மாத்திரம் ஒன்னே வரட்டும். சபையை விட்டு போனதிலே வரட்டும். அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது என்ன சொல்றாரு? அதாவது 3 பிதாகுமாரன் பரிசுத்தாவின் சொன்னார். திரியேக தெய்வம் திருத்துவம் அந்த வார்த்தை பைபிள்லே கிடையாது. மனுஷன் பல காரியத்தை எடுத்து போட்டுருக்கான். வச்சிருக்கான். இந்த அகிலத்தட்டுல மூக்க வெட்டி காதை வெட்டி நாக்கு வெட்டி வச்சிருக்கு. வருஷம் ஆக ஒண்ணா வெட்டிட்டாங்க. கழுகு மேலே வெட்டிட்டாங்க. வெட்டி கையில போட்டாங்க. மல்லநாடு மேலே வெட்டியாச்சு. வெட்டிட்டே போவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல 3 மண்டபங்கிற வெட்டிடுவாங்க. 3 கிணறு வெட்டிடுவாங்க. தோத்திரம் வெட்டிடுவாங்க. முக்குடலே வெட்டிடுவாங்க. வெட்டி கடைசியில் என்ன இருக்கும் தெரியுமா? மீதி என்ன இருக்கும்? சக்கதான் இருக்கும். கடைசியில் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் என்ன சொல்லுவாங்க? இந்த அகிலத்தட்டு வேண்டாம்டா, கீழத்தட்டு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நம்ம சொல்றது கேளு சொல்லுவாங்க. நீங்க வந்து பேசாம திருவிழா கொண்டாட வந்தா போதும் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு எங்களுக்கு இந்த புஸ்தகங்கள் கிடைத்த பின்பாடு வாசிக்க என்ன சந்தோஷமா இருக்கு. இப்படி கடவுள் உங்களுக்குள்ளே செய்வார் என்றால் உண்மையானபடி அந்த கடவுள் உங்களை நேசிக்கிறார். நான் இந்த இடத்துல உங்களை எல்லாரும் வேற மார்க்கத்துக்கு கொண்டு போக வரவில்லை. நீங்க நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. நான் அகிலத்தில் வாசித்த பின்பு உங்களை என்ற ஜனமாக கருதுகிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டால் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது என்னுடைய கவலை இல்லை. அவங்க கிறிஸ்தவ திட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. எதுக்காக? சத்தியத்துக்காக உங்க பாதையில வருகிறேன். சத்தியம் விட்டு போனேன் என்றால் நீங்க நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு
நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருப்பேன். அதனால கடவுளை மறுதலிக்கல. கடவுளை மறுதலிக்கவில்லை. அந்த ஐயா தான் எங்களை இயேசுகிறது. அந்த ஐயா தான் எங்களை இயேசுகிறது. அதே நேரத்துல நாங்க ஆசிரம் வரும்போது வெண்மேகத்தோட மின்னலோடு இடிமுழக்கத்தோடு நாங்க வந்து இறங்குறோம். அப்ப அயலத்தில் என்ன பண்றீங்க? வெண்மேகத்துடன் வருவார். வெண்மேகத்துடன் வருவார். யாரு கண் திறந்திருக்கு? யாரு கண் திறந்தது? கிறிஸ்தவன் சொல்றான். கிறிஸ்தவன் என்ன சொல்லுகிறான்? மேகம் எப்பவும் இருக்குமே. அதான் மேகம் எப்பவும் இருக்குமே. பகடியா பண்ணுகிறாய். உனக்கு சொல்ற ஒரு வாசனம். ஒரு வாசனம் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 4 கடவுள் உன்னை பார்த்து சிரிக்க போகிறார். கடவுள் உன்னை பார்த்து சிரிக்க போகிறார். ஒரு காலம் வருது. கடவுளை கேலி பண்றவங்கள சிரிக்கிற காலம் இந்த இக்கட்டு காலத்துல. முதலாவது ஏறம். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி, என் ஆலோசனை எல்லாம் அந்த புத்திமெல்லாம் தள்ளி என் கடிந்து கொள்வதை வெறுத்தீர்கள். என் கடிந்து கொள்வதை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து சிரித்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகட்டியம் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகட்டியம் பண்ணுவேன், நான் கேலி பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். நான் ஜெபம் பண்ணுவாங்க. இப்ப இல்ல, கொஞ்ச நேரம் பாருங்க. நான் மறுபத்திரம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே கொஞ்ச நாள்ல எல்லாரும் ரொம்ப ஜெபம் பண்ண போறாங்க. கடவுளே தெய்வமே ஈஸ்வரனே 3 மணிக்கு கத்த போறாங்க. என்ன சொல்லிருக்கு? நீ என்னை கூப்பிடுவாய். அப்பொழுது நான் மறுபத்திரம் கொடுக்க மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள். இப்ப நீ காலையில் எழும்ப மாட்டா. இப்பொழுது காலையில் எழும்ப மாட்டேன். அந்த நாளிலே காலையே எழும்பி சரணம் என்றார்கள். தேவனை தேடுன்னு சொல்வார். பெரிய பாட்டெல்லாம் படிப்பார். அந்த நாளிலே அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதோடு பாடுவார். ஆனால் என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை. என் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதையின் மாறுபாடு அவர்களை கொல்லும். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறது எவனோ அவர் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். கடவுளுக்கு பயப்படுறதுக்கு என்ன பயம் இல்லை. ஆபத்தை பற்றி பயமே இல்லை. பெரிய ஆபத்து வரும். நான் ரோமாபுரிக்கு போறேன். அங்கிருந்து ஏரோப்ளேன்ல போறேன் பாரிஸ், அங்கிருந்து பிரான்ஸ் பிரான்ஸுக்கு போகிறேன். அப்போ ஒரு 200 வாலிப பிள்ளைகள் காலேஜ் படிச்சு கல்லூரி படித்துக்கொண்டு எல்லாம் படித்துக்கொண்டு ஏரோப்ளேன்ல ஏறுறாங்க. விமானத்தில் ஏறினார்கள். அந்த பிளேன்ல நான் போறேன். அந்த விமானத்தில் நான் போக வேண்டும். புறப்பட்டு போகிறேன். ஒருவன் வந்தான். தம்பி எங்க போகிறாய்? இந்தியாக்காரனா? ஆமா. பேசிட்டு ஏரோப்ளேன் போயிட்டு, நான் பேசிட்டு விமானம் போயிட்டு, அந்த பிளேன்ல எனக்கு டிக்கெட் எடுத்துருக்கேன். அந்த விமானத்துக்கு தான் டிக்கெட் எடுத்துருக்கேன். 10 நிமிஷம் ஆகல. மலையில விழுந்து நொறுங்கி அந்த 200 பிள்ளைகளும் சேர்த்தாங்க. மலையில விழுந்து விமானம் நொறுங்கி எல்லாம் இந்த 200 பிள்ளைகளும் செத்தார்கள். ரேடியோல சொல்றாங்க. இப்பொழுது புறப்பட்ட பிளேன், புறப்பட்ட விமானம் நொறுங்கி எல்லாரும் மாண்டார்கள். உடனே அந்த பாரிஸ்ல இருந்து லாரியும் செத்தான். அங்க இருந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. அந்த பிளேன்ல நான் போகணும். அந்த விமானத்துல போக வேண்டியது. நான் உட்கார்ந்து இருக்கேன். ஆண்டவரே நாராயணரே இயேசுவே காப்பாத்துங்கப்பா. அடுத்த பிளேன்ல போறேன். அடுத்த விமானத்துல போறேன். கண்ணை கசக்கிட்டு லாரியை கூப்பிட்டா அவன் பிளேன்ல செத்துட்டானே. அவர் பிளேன்ல செத்துட்டாரு. அடுத்த பிளேன்ல இறங்குறேன். நான் இறங்குறேன். என்ன எப்படி வந்தீங்க? அங்க செத்துட்டீங்கன்னு நினைச்சோம். அந்த ஆண்டவர் காப்பாத்துங்க. அந்த நேரத்துல ஒரு மனுஷன் வந்து எனக்கு தடுக்காட்டும். அந்த நேரத்துல மாத்திரம் ஒரு மனுஷன் வந்து எனக்கு தடுக்காட்டா. அன்னையோட நான் நடுவரி. ஹரி ஹரி லஹரி லஹரி கிருஷ்ணாய ஹரி ஓம் லஹரி லஹரி கிருஷ்ணாய
தேவ